மகாபாரத கதைக்கும் மனிதனின் வாழ்க்கை முறைக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. பஞ்சபூதங்களால் ஆன நம் உடல்தான் பஞ்ச பாண்டவர்கள். இந்த உடலுக்கு ஆற்றல் கொடுத்து ஆளும் சக்தியாக இருப்பது சுவாசம். அந்த சுவாசம்தான் திரௌபதி. பஞ்சபூதங்களால் ஆன உடலுக்கு சுவாசமாக இருக்கின்ற ஜீவன் என்னும் ஜீவாத்மாவை இறைவன் என்று சொல்லக்கூடிய பரமாத்மாவோடு இணைப்பதுதான் முக்தி அடைதலாகும். மகாபாரத கதையில் பஞ்ச பாண்டவர்கள் உதவியால் பாஞ்சாலியின் சபதம் வெற்றி பெறும். அதுபோல பஞ்சபூதங்களால் ஆன உடலின் உதவியால் நம் ஆத்மாவை இறைவனோடு சேர்க்க வேண்டும் என்பதே மனித வாழ்வின் நோக்கமும் மகாபாரத கதையின் தத்துவம் ஆகும். வியாசரின் பாரதம் படித்தால் கணவனால் சூதாடப்பட்டு கடவுளால் காக்கப்பட்ட அவல பெண்ணாக திரௌபதி தெரிவார். வில்லிபுத்தூரார் பாரதம் படித்தால் அம்பிகையின் மறு அம்சமாக அவதரித்து திரௌபதி அம்மனாக தெரிவார். பாரதியின் பாஞ்சாலி சபதம் படித்தால் சுதந்திர தேவியாகவும் பெண் உரிமை போராளியாகவும் அகிலத்தை ஆளும் பராசக்தியாகவும் திரௌபதி தெரிவார்.